தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நட்சத்திர அந்தஸ்தில் இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அப்ப அவரு ஒரு தடுமாற்றத்திலே இருந்தார். அப்பொழுது மோடியும் சந்திக்க மறுத்து நிராகரிக்கிறார் அண்ணன் ஓபிஎஸ். மோடி நிராகரிக்கிறாரா அல்லது தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர்கள் திட்டமிட்டு அந்த செய்தியை திரு மோடி அவர்களிடம் கொண்டு போகாம இந்த விஷயத்தை மறைச்சு அதுக்கு அது எடப்பாடி ஒரு காரணமா வெளியேறுகிறார். அப்ப அந்த கூட்டத்தில் தெளிவா பண்ருட்டியார் உட்பட்ட மூத்த தலைவர்கள் அப்ப அது திமுகவுக்கும் வலிமை சேர்த்திருக்கு. ஒரு தேக்க நிலை இருந்துச்சு. இப்போ ஓபிஎஸ் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் மாநில தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மாற்றுக்குரலுக்கும் அலாவியனுக்கு வணக்கம். திரு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் தொடர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு அந்த கூட்டணியிலேருந்து வெளிநடப்பு செய்து காலையில் சிஎம்ஐ சந்திக்கிறாரு. மதியானம் ஒரு மீட்டிங் அவங்களுக்குள்ள போடுறாங்க நிர்வாக குழு. அடுத்ததாக ஈவினிங் மீண்டும் சிஎம்ஐ போய் சந்திக்கிறாரு. பிறகு ஒரு 2 நாள் கழித்து அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த குழப்பத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நட்சத்திர அந்தஸ்தில் இருந்த அண்ணன் ஓபிஎஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற பொழுதே அம்மாவுக்கு அடுத்த நிலையில் புரோட்டோக்காலில் இருந்தவர், ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு படைத்தளபதி அண்ணன் ஓபிஎஸ். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட நெருக்கடி தெரியும். அதில் அவர் வகித்த பதவி கைமாற்றப்படுகிறது. அதில் சின்னம்மா மீண்டும் அவங்க சிறைப்பட நேர்ந்தது. அவர் எடப்பாடியிடம் ஒப்படைத்து விட்டார். இவர் தர்ம யுத்தத்தை நடத்தினார். பிறகு சின்னம்மா அவர்கள் சிறைப்பட்ட நேரத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ்ஸை இணைத்தது பாஜக. ஆட்சி அதிகாரத்தை அதனுடைய கடைசி நிமிடத்து வரை பாஜகவின் தயவில் அல்லது ஆதரவில் ஒன்றிய பாஜக அரசு அமித்ஷா மோடியின் ஆலோசனைப்படி இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமை, முதலமைச்சர் துணை முதலமைச்சர், இதுதான் அந்த நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பார்த்ததான் நாட்டு மக்கள். அந்த நிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட அதில் தான் அவருடைய பிரிவு. பிறகு எடப்பாடி பொதுக்குழு தனித்து அவர் தலைமை இருக்கிறார். எடப்பாடியாலும் அண்ணன் ஓபிஎஸ் வெளியேற்றப்படுகிறார். எடப்பாடி அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் வெளியேற்றினாலும் கூட பாஜகவிலிருந்து அண்ணன் ஓபிஎஸ் இப்போ நீங்கள் சொன்ன சம்பவத்து வரைக்கும் வெளியேறாமல் இருந்தார். இப்போ சமீபத்தில் அவர்களுக்குள்ள பல போராட்டங்கள் நடக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நீதிமன்றம், மக்கள் மன்றம், அப்புறம் பிறகு அது உரிமை மீட்பு குழு என்றே ஒரு இயக்கத்தை நடத்துகிறார். தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய தலைவராக அண்ணன் செயல்படுறாரு. இந்த நெருக்கடியில் பாஜக எப்படியாவது அதிமுகவை நம்ம எல்லாத்துக்கும் அதை ஒன்றுபடுத்துவதற்கு துணை நிற்கும்னு அண்ணன் ஓபிஎஸ் கருதினார். ஆனால் அவர்கள் ஒன்றுபடுத்துவதற்கு மாறாக அமித்ஷா எடப்பாடி தேர்தல் உறவு உறுதியான பிறகு, ஏன்னா 2024 பிரிந்தார்கள் அமித்ஷா எடப்பாடி. அதிமுக பாஜக பிரிந்தது, தனித்தனியாக தேர்தலை சந்தித்தது, அனைவரும் தோற்றார்கள். பிறகு இப்பொழுது மீண்டும் அதிமுக பாஜக உறவு மலர்ந்து இருக்கிறது. அதில் மலர்ந்த பிறகு அமித்ஷாவிடம் கேட்கிற பொழுது ஓபிஎஸ் இபிஎஸ் அதாவது டிடிவி சின்னம்மா இணைப்பு குறித்து கேள்வி வருகிற பொழுது அது அவருடைய தனிப்பட்ட உட்கட்சி விவகாரம் சொல்லிட்டார் அமித்ஷா. அப்போவே அண்ணன் ஓபிஎஸ் ஒரு தடுமாற்றத்துக்கு வந்துட்டாருன்னு நம்ம எல்லாரும் பார்த்தாங்க. அது இப்போ கடைசி நிலையில் இப்போ ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி தர்றார் ஓபிஎஸ். அப்போ அது இபிஎஸ். அப்போ ஓபிஎஸ் குறித்த கேள்விக்கு அது காலம் கடந்து விட்டதுன்னு சொல்லிட்டார். அப்போ அதாவது பாஜக அதிமுக உறவு உறுதியான பிறகு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை ஏற்பது அதிமுக. பாஜக சொல்லிடுச்சு, பரவாயில்ல. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை இருக்கிற அதிமுக ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவில் கூட்டணியில் இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ்ஐ, டிடிவியை எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா, அவர்களுக்குள்ள இணக்கமாக பயணிக்க முடியுமான்னா அந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டாங்க. அதுக்கு எடப்பாடி இன்று வரை அதற்கு ஒரு உரிய அங்கீகாரத்தை, இணைப்புக்கான உறுதியை இதுவரைக்கும் சொல்லலை. அப்போ ஒரு தடுமாற்றத்திலே இருந்தார். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சமீபத்தில் மோடி நாட்டின் பிரதம அமைச்சர், பாஜகவின் மூத்த தலைவர் தமிழ்நாட்டுக்கு வர்றார். கங்கை கொண்ட சோழபுரம், தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வர்றார். அப்பொழுதும் தன்னை சந்தித்து வரவேற்பதற்கு ஒரு மரியாதை செலுத்துவதற்காவது வாய்ப்பு தாங்கன்னு கேட்டார். திறந்த மடல் எழுதி கேட்குறார். அப்பொழுதும் மோடியும் சந்திக்க மறுத்து நிராகரிக்கிறார் அண்ணன் ஓபிஎஸ்ஐ மோடியும். அப்ப நீங்க அவரால் இணைந்து பயணிக்க முடியல. மோடி நிராகரிக்கிறாரா அல்லது தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர்கள் திட்டமிட்டு அந்த செய்தியை திரு மோடி அவர்களிடம் கொண்டு போகாம இந்த விஷயத்தை மறைச்சு எடப்பாடியுடைய மனம் புண்படக்கூடிய அளவுக்கு அந்த செயலில் ஈடுபட்டிருக்காங்களான்ற ஒரு கேள்வி இங்கே எழுது இல்லையா? இல்லை, அப்படி பிரதம அமைச்சர் அப்படின்னு ஒரு திறந்த மடல், முன்னாள் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர்,
பிரதமர் மோடியினுடைய பேரன்பை பெற்று மிகுந்த பரிச்சயமான ஒரு நபர் சந்திப்பதற்கு நேரம் கேட்கிறார். மோடியினுடைய உளவுத்துறை இருக்குல்ல, மத்திய அரசினுடைய உளவு பிரிவு ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய கவனத்துக்கு போகும். அப்போ நீங்கள் அவருடைய புரோட்டோகால், அவருடைய நிகழ்ச்சி நிரல் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து யாரெல்லாம் சந்திக்க விரும்புகிறார்கள், யாரெல்லாம் சந்திக்க அனுமதிப்பது என்கிறத முடிவு செய்வது மத்திய உளவு பிரிவு இவருடைய ஆலோசனையின் பேரில். அப்போ மத்திய உளவு பிரிவு அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அவர் அதை ஏற்காமல் அண்ணன் ஓபிஎஸ்ஐ சந்திக்காமல் நிராகரித்திருப்பதில் தான் ரொம்ப மனம் வேதனைப்பட்டு அண்ணன் ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிகாரபூர்வமாக வெளியேறுகிறார். திரு மோடி அவர்கள் சந்திக்கிறத தவிர்க்கிறார். அது எடப்பாடி ஒரு காரணமாக இருக்கலாம். எடப்பாடி ஏதாவது ஒரு வகையில் இந்த சந்திப்பின் மூலமாக எடப்பாடி அல்லது அதிமுக பாஜக உறவுல மறுபடியும் நெருக்கடி வரலாம் கூட கருதி கூட மோடி சந்திப்பை தவிர்த்திருக்கலாம். ஆகவே அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற ஒரு நீண்டகால கூட்டாளியை அண்ணன் ஓபிஎஸ்ஐ சந்திக்க மறுத்ததின் விளைவாக அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் நமக்கு உரிய அங்கீகாரம் மரியாதை இல்லை என்பதை உணர்ந்த அண்ணன் ஓபிஎஸ் வெளியேறுகிறார். அப்போ அந்த கூட்டத்தில் தெளிவாக பண்ருட்டியார் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள், மூத்த நிர்வாகிகளுடைய கலந்தாலோசனைக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் இனி நீடிப்பதில் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரமோ மரியாதையோ இல்லை. அப்போ அவர் பண்ருட்டியார் சொல்கிறார், மதியாதார் தலைவாசல் மிதியாது இருப்பது தான் நமக்கு தமிழர்களுக்கு அழகு என்கின்ற அடிப்படையில் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு வெளியேறார். யாரை விமர்சனம் பண்ணணுமோ அதை விட வாழ்த்துவது யாரை அப்படிங்கிறத வாழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து சிஎம் உடைய சந்திப்பையும் ஓபிஎஸ் வந்து சந்திக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை இல்லை, அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் இருதுருவ திராவிட அரசியல் கிட்டத்தட்ட ஒரு 1925 துவக்கினாலும் அது ஆட்சி அதிகாரத்தை 67 பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் அது கைப்பற்றிய காலத்திலிருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக 1967 கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக 55 ஆண்டுகள் 60 ஆண்டுகளை நெருங்கி வரும் நிலையில் ஒரு இருதுருவ திராவிட அரசியலினுடைய முக்கிய தலைவர்கள் சந்தித்துக் கொள்வதில் ஒன்றும் பிழை ஒன்றும் இல்லை. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அண்ணன் ஓபிஎஸ் வெளியேறுகிறார். வெளியேறிய பிறகு முதலமைச்சர் திமுகவின் தலைவர் உடல்நலம் குன்றி மருத்துவமனையிலிருந்து குணமடைந்து வீட்டுக்கு வருகிறார். அப்போ அவரை ஒரு நடைபயிற்சி மைதானத்தில் பார்த்து ஒரு மரியாதை நிமித்தமாக நலன் விசாரிக்கிறார். அது வீடு தேடி சென்று நலன் விசாரிப்பது அல்லது அவருடைய சகோதரருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பது என்கின்ற அளவில் முதலமைச்சரை நேரில் சந்தித்து துணை முதலமைச்சர் உள்ளிட்ட நிர்வாகிகளோ இருக்கிற இடத்துல போய் சந்திக்கிறார். அப்போ திமுக தலைவரை சந்தித்து இரங்கல், அதாவது இறப்புக்கு இரங்கல் சொல்வது ஒன்று, 2 உடல்நலன் விசாரிப்பது என்கின்ற அளவில் ஒரு ஆரோக்கியமான தமிழர்களுடைய விருந்தோம்பில் அந்த அந்த வடிவமாக அண்ணன் ஓபிஎஸ் சந்திக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த நேர்த்தி அந்த சந்திப்பை தந்திருப்பாங்க அண்ணன் ஓபிஎஸ்க்கு. அப்போ இப்போ ஒரு தமிழர்களுடைய பண்பாட்டு மூலமாக அது தமிழர்களுக்கு காலமாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இந்த என்டிஏ கூட்டணி, அதாவது வந்து திரு மோடி அவர்கள் சந்திப்புக்கு பிறகுதான் அவர் வந்து இது போன்ற நிகழ்வுகளில் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணியில் இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திலேயே வந்து அவருடைய அக்கா ஹஸ்பண்ட்லாம் வந்து இறக்கும்போது கூட அவர் போய் சந்திக்கலை இல்லையா? அப்போ இதை ஒரு அரசியலாக தான் நம்ம பார்க்கணும். அப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய தாயார், அவருடைய துணைவியார் இறந்த பொழுது முதலமைச்சர் இரங்கல் சொல்கிறார். அதை சுட்டி காட்டி அண்ணன் ஓபிஎஸ் உருக்கமாக இந்த சந்திப்பை நடத்தினு சொல்கிறார். அது வந்து இப்போ புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் இருந்தது ஒரு பெரிய இடைவெளி இருந்துச்சு. அப்போ இருதுருவ அந்த திராவிட அரசியலுங்கிறது அதிமுக திமுக கடைசி தொண்டர் வரைக்கும் கூட குடும்ப நிகழ்வுகளோட பங்கேற்க முடியாத அளவுக்கு ஒரு இடைவெளி இருந்தது ஒன்று காலம் உண்டு. இப்போ அப்படி இல்லை. அதில் வந்து நம்ம ஒரு திராவிட ஆட்சித்துறை தலைவராக இருக்கார், முதலமைச்சராக இருக்கிறாரு. அவரை வந்து அண்ணன் ஓபிஎஸ் ஏற்கனவே ஒரு முன்னாள் முதலமைச்சர் உடல்நலம் பாதிக்கிறார் போகிறாரு. அதில் ஒன்றும் இல்லைம்மா. அது மட்டும் இல்லை, ஒரு வடநாட்டு மோடி அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி இவரை நிராகரித்து அவமானப்படுத்துகிறது. அப்போ நீங்கள் வந்து எடப்பாடிக்கு மறைமுகமாக இவர்கள் பாஜக மறைமுகமாக துணை செய்கிறது, ஆதரிக்கிறது. அப்போ எடப்பாடியை வலிமைப்படுத்தி விட்டு நாம் யாரை நம்பி ஆதரித்து யார் விருப்பப்படி இவர்களுக்கு இணங்கி நாம் அரசியலை பாஜகவை சாதகமாக நகர்த்தினோமோ அந்த பாஜக நம்மை கைவிட்டு விட்டு யாருடைய தேர்தல் உறவையே துண்டித்து கொண்ட எடப்பாடியிடம் அவர்கள் கரம் பற்றி நெருக்கமாக உறவை பலப்படுத்துகிறார்கள் என்றால்
பாஜகவை இனியும் நாம் நம்பி பயனில்லை என்கின்ற முடிவுக்கு அண்ணன் ஓபிஎஸ் வருகிறார், வெளியேறுகிறார். வெளியேறிய பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை தொடர்பு கொள்கிறார். அவர் உரிய ராஜ மரியாதையோடு வரவேற்று அந்த உறவு, அந்த சந்திப்பை அவர்கள் நேர்த்தியாக வடிவமைச்சிருந்தாங்க, பார்த்தோம். அப்போ நீண்டகால கூட்டாளி மோடி இவரை அவமதிக்கிறார். நீண்டகால அரசியல் எதிரி திமுக தலைவர், நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் இவரை ஆற தழுவி வரவேற்கிறார். அப்போ தமிழர்களினுடைய பண்பாடு, நாகரிகம் என்பது ஸ்டாலினுடைய அந்த வரவேற்பிலிருந்து, அண்ணன் ஓபிஎஸ்ஸை வரவேற்பதிலிருந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ பாஜகவிடம் கிடைக்காத ஆறுதல், பாஜக அதாவது நாட்டின் பிரதம அமைச்சர் மோடி, அமித்ஷாவிடம் கிடைக்காத ஆறுதல், ஆதரவு நாட்டின் முதலமைச்சர் திமுகவின் தலைவரிடமிருந்து கிடைக்கிறது என்பதில் அண்ணன் ஓபிஎஸ் ஒரு ஆறுதல் தான். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் அதை ஆதரிக்கிறார்கள். அதிமுகவின் தொண்டர்களே அதை வெகுவாக பாராட்டி வரவேற்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டினுடைய பொதுஜனம், வாக்காளர் பெருமக்கள் கூட இப்போ அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த அண்ணன் ஓபிஎஸ் வெளியேறியதை வரவேற்கிறார்கள். வெளியேறிய பிறகு நாட்டின் முதலமைச்சரை சந்தித்து தூக்கம் அல்லது நலன் விசாரிக்கிறதுல அண்ணன் ஓபிஎஸ் எடுத்துக்கிட்ட முயற்சி, அந்த முடிவையும் நாட்டு மக்கள் அங்கீகரித்து வரவேற்கிறார்கள். அப்போ ஓபிஎஸ் இதுவரைக்கும் ஒரு பலகீனமான சூழ்நிலையில், ஆதரவற்ற நிலையில் இருந்த அண்ணன் ஓபிஎஸ் இப்பொழுது அவர் ஒரு விவாத நிலையில் ஒரு வார காலம் விவாதத்துக்கு வந்துட்டார். இந்த 2 சந்திப்பு, 2 நிகழ்விலேயே அவர் இப்போ இன்றைக்கி ஒரு முக்கிய விவாத பொருளாக இந்த ஒரு வாரமாக நடக்குது. அப்போ கட்சியினுடைய, நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் தேர்தல் பரப்புரையில் இருக்கிறார். அந்த விவாதம் கூட பின்னுக்கு தள்ளப்பட்டு ஓபிஎஸ் முதலமைச்சர் சந்திப்பு, ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேற்றம் என்கின்ற அந்த செய்தி முதன்மையாகிற பொழுது அப்போ அது திமுகவுக்கும் வலிமை சேர்த்திருக்கிறது. அண்ணன் ஓபிஎஸ்னுடைய சந்திப்பின் மூலமாக திமுக ஒரு தேக்க நிலை இருந்துச்சு. இப்போ ஓபிஎஸ் வெளியேறிய பிறகு, திமுக தலைவரை சந்தித்த பிறகு அது ஒரு பெரிய திமுகனுடைய அணிக்கும் அரசுக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு ஆறுதலை தந்திருக்கு. ஒரு புறம் எடப்பாடிக்கு அது ஒரு பெரிய, எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் அது ஒரு பெரிய ஒரு தடுமாற்றத்தை தந்திருக்கும் அண்ணன் ஓபிஎஸ்னுடைய இந்த முடிவு. ஆகவே ஓபிஎஸ்னை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு அரசியலில் வலிமை சேர்த்திருக்கிறது. இந்த முடிவால் திமுகவும் வலிமை பெற்றிருக்கிறதுனால இது வெகுஜன மக்கள் இதை ஆதரிக்கிறாங்க. அப்படி தான் தனியரசு பார்க்குறேன். உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற மிக்க மகிழ்ச்சி. மாற்றுக்குரலுக்கும் பார்வையாளருக்கு வணக்கம். தனியரசு.